கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வேர்வையின் பெரும் துளிகள் ரத்தமாக மாறி தரையில விழுந்ததை லூக்கா பதிவு பண்ணியிருக்கிறாரு வேதத்துல. இது எப்படி அப்படின்னு கேக்குறீங்க? நம்ம ஆண்டவர் 100% தெய்வம், 100% மனுஷ ரூபத்துல காணப்பட்டாரு. ஸோ இஸ் 100% ஹியூமன் அண்ட் 100% டிவைன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, ரேர் மெடிக்கல் கண்டிஷன், ஹிமெட்டோஹிட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கும்போது நம்ம தோலுக்கு அடியில இருக்கிற சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வெடிச்சு நம்மளுடைய வேர்வை சுரப்பையோட சேர்ந்து ரத்தத்தின் துளிகளாக வேர்வையோடு சேர்ந்து வெளியே வரும். இந்த மெடிக்கல் கண்டிஷன் நிரூபிக்கப்பட்ட ஒரு கண்டிஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன். இதுதான் ஏசப்பா அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாரு. சரி, அப்போ என்ன ஒரு விஷயம் இவருக்கு இந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனை உண்டாக்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்களாம் கேட்பீங்க. அது எதனால அப்படின்னா அவருடைய பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த தெய்வீகமான அந்த ஒரு கனெக்ஷன் துண்டிக்கப்பட போகுது. எப்போ அப்படின்னா அடுத்த நாள் அந்த சிலுவை பாடுகளின் போது. ஸோ அதனாலதான் ஆண்டவர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஜெபம் பண்ணாரு. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டினது அதற்காக தான். நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கா? கடவுளை விட்டு நம்ம தூரம் போகும்போது இப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? யோசிச்சு பார்ப்போம்.